பாக்கியலட்சுமி சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இதோடு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கோபி பார்த்துட்டிங்களா, சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லா ஆளுங்களையும் கூப்பிட்டு வராங்க. இதனால் பாக்கியாவை பார்த்தீங்களே ரொம்ப சந்தோஷம். எப்படியோ சரி கூப்பிட்டு வந்துட்டீங்க, வாங்க நான் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்தீங்களாண்ணா எல்லாருமே வந்துட்டு ஸ்வீட் ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்வீட்டெல்லாம் மட்டும் செய்யலாம் சொல்லிட்டு எல்லாருமே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபியை பார்த்து பாக்கியலட்சுமி ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐயோ கோபி சார் திரும்பி வந்துட்டாங்களே, திருப்பி எதனா பிரச்சனை பண்ண போகிறாங்க, திருப்பியும் பாக்கிய மேடம் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் பேசுகிறாங்க. ஆனால் கோபி இருந்துட்டு, இல்லை நான் முன்ன மாதிரி இல்லை, இப்போ டோட்டலி மாட்டேன், நான் வந்து இப்போ பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் தான் வந்திருக்கேன், வேறு எந்த நல்ல கெட்ட எண்ணமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லோரும் வந்து சொல்லி பேசி அனுப்புகிறாங்க. அதாவது கோபியை வந்து பார்த்தீங்களாண்ணா வந்து பாக்கிய சேனலில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற இதெல்லாம் பார்த்து பாக்கிய பார்த்தீங்களாண்ணா ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னும் இவர் ஹெல்ப் மட்டும் தான் கேட்டோம், இவர் என்னடா வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு, என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாள். அந்த டைமில் பார்த்தீங்களாண்ணா அவங்க மருமகன் வந்துட்டு என்ன ஆண்டி வர அங்கிள் வந்துட்டு நிறைய வேலையெல்லாம் செய்கிறாரு, உங்களுக்கு வலிஞ்சு வேலையெல்லாம் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாரு, என்ன திருப்பி நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவீங்க போல அப்படின்னு சொல்ல, ஏய் உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அதெல்லாம் நடக்காதெல்லாம் பற்றி பேசினுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்கிய பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தெரியாமல் சொல்லிட்டான் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க. அது கிளம்பி போயிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஈஸ்வரி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கோபியாவும் பாக்கியும் பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாதிரி ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செய்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி வாழ்க்கையிலும் திருப்பி பழைய மாதிரி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு ராதிகாவை கால் பண்ணி, நான் வரத்துக்கு லேட் ஆகும், நான் இது மாதிரி பாக்கிய கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆளுங்களை மட்டும் தான் நான் அனுப்புறேன்னு சொன்னீங்க, நீங்கள் என்னத்துக்கு போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் என்ன, நான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு நைட்டு தான் வருவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்ட ராதிகா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா இது கோபி வர அவங்க பக்கம் சாஞ்சிட்டே இருக்காங்க, இது வர ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்துட்டு, என்ன திருப்பி வந்துட்டியா, இப்போ பார்த்தியா கோபியும் பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்ததை போட்டு காட்டுறாங்க. சரி அதுக்கு என்னப்பா அப்படின்ற, அதுக்கு என்னவா, இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறது பார்த்தா உனக்கு சந்தோஷமாக தெரில, அதானே உனக்கு எப்படி தெரியும், நீ தான் அவன் வாழ்க்கையை அபகரிச்சிட்டு ஆச்சே, உனக்கு இப்போ அதெல்லாம் பார்த்தா அப்படியே வயிறு தான் எரியும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் வந்து நீ எவ்வளோ சீக்கிரம் கோபி வாழ்க்கையிலேருந்து விலகுறியோ அந்த அளவுக்கு கோபிக்கு ரொம்ப நல்லது. உன்னால் தான் அவன் ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆனால் தினம் கஷ்டப்பட்டு இருந்தான், இப்போ பாரு எவ்வளோ சந்தோஷமாக பாக்கியோட சேர்ந்து வேலை செய்கிறான், இந்த சந்தோஷம் நிலைக்கணும்னா நீ அவன் வாழ்க்கையிலேருந்து விலகி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஏன் விலகணும், உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி வந்து உன் பையன் தானே, போய் உன் பையன்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட வந்து ஏன் விலகணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் ஒரு முறை சொன்னால் உனக்கு புரியாது அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ராதிகாவை மிரட்டுறாங்க. இந்த மிரட்டுற வேலைலாம் வேணாம்னு நான் அன்றைக்கே சொன்னேன், அப்புறம் நானும் மிரட்ட ஆரம்பிச்சினோன்னு நீங்கள் தாங்க மாட்டீங்க, உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராதிகா பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு என்னடா இது வர டார்ச்சர் ஆகிருக்கு, எத்தனை நாளைக்கு தான் உங்கள் அப்பா அம்மா வீட்டை சமாளிச்சுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு குழப்பத்துலேயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மயூ வராங்க. மயூ வந்துட்டு, டேடியை போய் பார்த்தியம்மா, ஏன்மா டேடி இன்னும் வரல அப்படின்ற மாதிரி கேட்காதுக்கு, உன் டேடி நைட்டு தான்மா வருவார், டேடி கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க்காக இருக்கார், கொஞ்சம் லேட்டாக தான் வருவார் அப்படின்னு சொல்ல, என்ன வர டேடி என் கூட சரியாக பேசவே மாட்டாரு, சரி உமான்றார் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் நாளில் அதெல்லாம் சரியாயிடும், மம்மி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மையுமே வந்து சமாதானம் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படியே போயிடுது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா கோபி காலைல ஈஸ்வரி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாக்கி இடத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா வேட்டு சைடு போயிட்டு ஜாலி திருப்பியும் பழைய மாதிரி வேலை செய்கிறாங்க. எங்கடா மகனை காணும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு போய் ராதிகா கிட்ட கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், நானுமே அவர் காணும் தான் நினச்சிட்டு இருக்கேன், சரி கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கால் பண்ணால், நான் பாக்கியோட கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களை யார் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க, எதுக்காக அவங்க போனீங்க, எல்லாம் பாக்கியை பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் பார்த்துப்பா, இருந்தாலும் நான் கூட இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கோபி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் மன கஷ்டமாகுது. என்னடா வர ரொம்பவே இது பண்ணுறாரு, ரொம்ப கேர் எடுத்துடுறாரு, நான் பேசாமல் இவர் விட்டு விலகிடலாமா, நான் இவரை கல்யாணம் பண்ணலான்னு நினச்ச முடிவு வந்து தப்பாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக யோசிக்கிறாரு. கோபியை விட்டுடலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.